தலை அறுக்கும் போதே மழை பெய்யுது. அப்படி இருக்கும்போது அது காய வைக்கிறதுக்கு நம்ம தனியாக பெரிய ஒரு ஃபேன் வச்சு உணர்த்தினா கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து காயாது. ஓரளவுக்கு லைட்டாக ஈரமாக இருக்கும். அதெல்லாம் இருக்கிறனால அது என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. அப்படிங்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக அடமழை பெய்யுது. அப்படிங்கிறனால மழையிலே போய் நனைஞ்சி தலை அறுத்துட்டு வந்து மழையிலே வச்சு அந்த மழை சொட்டவே வந்து பட்டுப்புழுவுக்கு தீனி வைக்கிற மாதிரி தான் இந்த மந்த் இருந்துச்சு. பெரிய சேலஞ்சாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு கூடு கட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டிலே பண்ணிச்சு. எல்லா நார்மலான டைம் அப்படிங்கும்போது 6 நாள் வந்து ஃபுல்லாக 2 வேளை தலை சாப்பிட்டு வந்து பட்டுப்புழு வந்து கரெக்டாக 6 நாள் முடிஞ்சு 7ஆவது நாள் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த டைம் வந்து கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கிறதுனால தலை சாப்பிடுது. பட் ஆனால் கூடு கட்டுற மாதிரி வரல. அந்த பட்டு நூல் வந்து சுரந்து வரல வாயிலேருந்து. அதனால் பழுத்த புழுவே அங்கங்கே சுற்றிக்கிட்டு வந்து இருந்துச்சு. அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்படி விடும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா பட்டுப்புழு வந்து நூல் வந்து வாயிலேருந்து வெளியே வராமல் அப்படியே செத்து போயிடும். அதனால் நமக்கு பேட்ச் வந்து இன்னும் ரொம்ப அடிபடும். அப்படிங்கிறதுனால அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் கறி இருக்கு இல்லைங்களா, அந்த கறி கட்டையோட கறி வந்து கடையில் விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பர்ன் பண்ணோம் அப்படின்னா உள்ளார வந்து ஹீட்டு இறங்கி தணல் உந்தாரும். இந்த தகன்னு நெருப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து தணல் வந்துடும் உள்ளார. அப்போ இதை கொண்டு போய் நம்ம ஷெட்டுக்குள்ளே வைக்கும்போது இந்த சுற்றி வந்து கிளைமேட் வந்து இந்த சில் கிளைமேட் மாதிரி கூலிங்கு மாதிரி ட்ரையாக அப்படியே நல்லா ஹீட்டு கதன்னு ஹீட் இருக்கும். அந்தளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பட்டுப்புழு வந்து டக்குன்னு வாயிலேருந்து பட்டு நூல் சுரந்து டக்குன்னு கூடு கட்டுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.